வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மேத்தமெட்டிக்ஸ் கிரேட் 6 புக்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டகிரேட்டட் ப்ராக்டிஸில் எப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, மென்சுரேஷன் டாப்பிக்கில் நம்ம எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 7th ப்ராப்ளம். The length of rectangle is 2 meter more than its breadth. If the perimeter of the rectangle is 68 meter, find the length and breadth of the rectangle. அவ்வளோதான் கொஷின். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. The length of the rectangle is 2 meter more than breadth. If the perimeter of the rectangle is 68 meter. perimeter வேல்யூ கொடுத்துருக்காங்க. லென்த்து பிரெத்தை விட more than 2 meter. இந்த ஏதோ ஒரு யூனிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. Find the length and breadth of the rectangle. இது மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் LB இதை மட்டும் கோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள்னா லென்த்து பிரெத்து நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து டேரெக்டாக நமக்கு சொல்யூஷன் எப்படி போகிறதுன்னு தெரியும். given the length of the rectangle 2 meter more than its breadth. அப்போ எல்லோட வேல்யூ என்ன இருக்கும்? more thanனா +2. பிரெத்தை விட 2 மடங்கு 2 மீட்டர் அதிகமாக இருக்குது. 2 மீட்டர் ஜஸ்ட்டு 2 மீட்டர். அப்போ +2 மட்டும் எடுத்துக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் மீன்ஸ் 68 மீட்டர். கொஷினில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது ஃபைன் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். பிரெத்தோட வேல்யூவும் நமக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஸோ அதுவும் நம்ம தான் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் டு ஃபைன் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் லென்த் ஆஃப் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ ஸ்டெப் 1ல் லென்த்தோட வேல்யூ என்ன, பிரெத்தோட வேல்யூ என்ன, ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே பார்த்துக்கலாம். நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது பெரிமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 2 × L + B. அப்போ 2L + B = 68. இது சால்வ் பண்ணலாமா? ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? L + B, இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்காது, இங்கே வந்தால் டிவிஷனாக மாறும். ஸோ L + B = 34. பட் நமக்கு கண்டிஷன் வைஸ் நமக்கு என்ன தெரியும்? எல்லோட வேல்யூ பிரெத்தை விட more than 2 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 2 + B நம்ம ஹைலைட் பண்ணிக்கோமா. ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ Lக்கு பதிலாக 2 + B + B = 34. இதை சால்வ் பண்ணுங்கள். இப்போ 2 + 2B = 34. 2B = 34 - 2 32. நமக்கு பியோட வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷனாக எடுத்துக்கலாம். 32/2 = 16 சென்டிமீட்டர். அவங்க என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ மீட்டர்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 16 மீட்டர். இது வந்து பினா பிரெத்தோட வேல்யூ தான் நமக்கு டைரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இது தெரிஞ்சிட்டா போதும். லென்த் ஈஸியாக பார்த்துடலாமா? லென்த் என்ன அர்த்தம்? நமக்கு கண்டிஷன் வைஸ் L = 2 + B. அப்போ 2 + Bயோட வேல்யூ 16. அப்போ 18. ஃபார் அவர் ஆன்சர் இஸ் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் L = 18 மீட்டர், பிரெத் வந்து 16 மீட்டர். இவ்வளோ தானே கேட்டிருக்காங்க. கொஷினை ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். நமக்கு பெரிமீட்டர் கொடுத்ததுனால பெரிமீட்டரோட ஃபார்முலா 2 × L + B. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் எல்லோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்காம நமக்கு கண்டிஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்ளை பண்ணிங்கனாலே போதும். we get the answer. ப்ராப்ளம் ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து நீங்களாக ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். ஒரு வேளை பேரண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The area of garden is 100 square meter. If 4 square flower beds of size 2 meter in each corner of the garden are made, what is the remaining area of garden? That is our question. Question எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். Area of garden is 100 square meter. ஏரியா ஒரு கார்டன், அதோட ஏரியா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்ன ஷேப்புங்கிறது நமக்கு தெரியலை. If 4 square flower beds of size 2 meter. அப்போ டயக்ராம் பாருங்கள். கொஞ்சம் ஷேப் பெருசாக தான் போடுற மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து சைடில் 4 கார்னர்லையும் 2 மீட்டர். சைடுனா 2 மீட்டரில் ஈச் கார்னர், ஒவ்வொரு கார்னருக்கும் 2 மீட்டருக்கு ஒரு ஃப்ளார் பெட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ரிமைனிங் ஏரியா? ரிமைனிங்னா அந்த ஸ்கொயரை தவிர மற்ற ஏரியாவோட மற்ற பிளேஸோட ஏரியா வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கே கேட்டிருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் கார்டன் மொத்தத்துக்கு 100 ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பக்கம் இருக்கா. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா சைடு ஆஃப் ஸ்கொயர் வந்து 2 மீட்டர். இது வந்து ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ சைடு 2ஆக இருந்ததுன்னா இதோட ஏரியா வேல்யூ என்ன வரும்? A² இல்லை S² கோட் பண்ணுவீங்களா? அப்போ S² 2 ஸ்கொயர், சைட் ஸ்கொயர்னு வரும். ஸோ இட் இஸ் 4 சென்டிமீட்டர்.
இது ஒரு பக்கத்துக்கு. நமக்கு கார்னர் 4 கார்னருக்குமே இவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு 4 4 4 4 4 தட் இஸ் 4 × 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதெல்லாமே விட்டுட்டு ரிமைனிங் ஏரியாவுக்கு தான் அவங்க வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஏரியா ஆஃப் கார்டனோட ரிமைனிங் வேல்யூ ஏரியா என்ன வரலாம்? டோட்டல் கார்டனோட ஏரியா வந்து 100. இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ண அந்த ஃப்ளவர் பெட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 16. ஸோ சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இட் இஸ் ஆல்சோ ஏரியா வேல்யூ. ஸோ ஏரியான்னு நீங்கள் ஹைலைட் பண்ணாலே ஸ்கொயர் ரூட்டில் தான் எழுதணும். ஸோ ஸ்கொயரில் புட் பண்ணி கொஷினை பாருங்கள். கொஷினை பார்த்துட்டு ஜஸ்ட் ஓரலாக ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டிங்கன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இதை தான் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இதை தேவை, இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The area of square is 121 square centimeter. If the perimeter is equivalent to the perimeter of equilateral triangle, find the length of the side of the triangle. Find the length of the side of the triangle. So area of square oda value 121 கொடுத்திருக்காங்க. Perimeter is equivalent to perimeter of triangle. So square shape perimeter value is equivalent to perimeter of equilateral triangle ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன் வைஸ் length என்ன side என்னன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. length of side. இப்போ பார்க்கலாமா? கிவன் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியுமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவலன் டு 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்ன வந்திருக்கலாம்? பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. சைட் அப்போ ஒரு ஷேப்பாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்கொயரு இங்கனுக்குள்ள ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டோட பெரிமீட்டர் வேல்யூனா என்ன வந்திருக்கலாம்? ஸ்கொயரோட பெரிமீட்டர் வேல்யூ 4 × சைட், தட் இஸ் 4a இல்லை 4sன்னு கொடுப்பாங்க. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் 3 × சைட், அப்போ 3aன்னு கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 1 டு ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு, ஏன்னா நமக்கு ஸ்கொயரில் தான் ஃபஸ்ட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து ஏ வேல்யூ பார்த்துடலாம், இந்த ஏ வேல்யூவை பொறுத்து பெரிமீட்டர் பார்த்துடலாம். ஸோ இந்த பெரிமீட்டர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப ட்ரையாங்கிளோட சைடு ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்து நமக்கு என்னென்ன ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்களோ இதுக்கு என்ன பாண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஏவோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏவை இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஸ்கொயரோட பெரிமீட்டர் நமக்கு கிடச்சிடும். கண்டிஷன் வைஸ் இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறப்ப இங்கே வர்ற ஆன்சரை இதுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாமா? டு ஃபைண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதோட ஃபார்முலா a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ a ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர். இது a. நமக்கு கொஷின் வைஸ் கொடுத்தது பெரிமீட்டருக்கு தான் ட்ரையாங்கிள் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × a. அப்போ 4 × a வேல்யூ 11. தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 44 சென்டிமீட்டர். சூப்பர். பட் நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது லெங்த் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோமா? அப்போ 3a ஈக்குவல் டு 44. a ஈக்குவல் டு 44/3. That is our answer. A equivalent to 14.66 centimeter. Length of side of triangle is 14.66 centimeter. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. எழுதுனதுக்கு ரெலவெண்ட்டாக முடிஞ்சால் டயக்ராம் போட்டு பழகுங்க. டயக்ராம்லாம் போட்டிங்கன்னா இது பெரிமீட்டர் என்ன, இதோட ஏரியா என்ன, இதெல்லாம் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபார்முலாஸ் ஈஸியாக தெரியும். நம்ம ஃபார்முலா தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணாலே ஓகே இதில் ஏ கண்டுபிடிச்சா இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். A rectangular playground is of the length 125 meter and the breadth 55 meter. If the Sedu wants to run for 1800 meter, how many rounds should be run around the playground? That is our question. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்குலர் ப்ளே கிரவுண்ட், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல டயக்ராம் போட்டுக்கலாமா? நமக்கு முதல்ல புரியணுங்கிறப்ப டயக்ராம்லேயே ஈஸியாக நோட் பண்ணிக்கோங்க. லெங்த்தோட வேல்யூ 125 மீட்டர், எல்லோட வேல்யூ L and breadth B ஓட வேல்யூ கொடுத்துருங்க. If Sedu wants to run 1800 meter, அவர் வந்து 1800 மீட்டர் போகணும்னு நினைக்கிறார். How many rounds should be run around the playground? ஸோ இந்த மீட்டரில் இருக்கிற லேண்டில் எத்தனை தடவை அவர் சுற்றினார்னா 1800 மீட்டர் ரீச் ஆவார் அப்படிங்கிறது தான் கொஷின். எவ்வளோ அழகாக கொஷினை ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? டைரெக்டாக நீங்கள் இந்த டேட்டாவில் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ரவுண்டு நம்ம ரன் பண்ணால்
1800 நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா பார்க்கலாமா given first we write the data rectangular length என்ன breadth என்னன்னு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆக்சுவலி அவங்க ரவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஏரியா பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது டு ஃபைன் அரவுண்ட் த பிளே கிரவுண்ட் பெரிமீட்டர் ஆஃப் பிளே கிரவுண்ட் ஈக்குவல் டு 2 × L + B அப்போ 2 × Lோட வேல்யூ Bயோட வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸோ வி காட் 360 மீட்டர் ஆனால் அவர் விரும்புறது 1800 மீட்டர் ரீச் ஆகணும்னு நினைக்கிறாரு இப்போ இந்த யூனிட் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கிற லென்த்து பிரெத்து கவர் பண்ணுறது ஜஸ்ட் 360 மீட்டர் தான் நமக்கு தேவை 1800 மீட்டர்னா ஒரு ரவுண்டுக்கு அவர் 360 தான் கவர் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப 1800க்கு எவ்வளோ ரவுண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி he found should he ran around the playground equivalent to 1800 by 360 so இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா we get answer 5 so cancel பண்ணிங்கன்னா 5 round should he run around the playground ரொம்ப சிம்பிள் இல்லை இதில் நான் ஏன் பெரிமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று அவங்க ஏரியா கேட்கவே இல்லை அண்ட் மோர் ஓவர் இங்கே யூனிட் பாருங்கள் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் மீட்டரில் கொடுக்கல ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஏரியா வேல்யூ பற்றி டிசைட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம பெரிமீட்டர் பார்க்கலாம் அவ்வளோதான் ரெண்டு ஷார்ட்கட் தான் ஒன்று டைரெக்டாக நம்ம அந்த டயக்ராம் வைஸ் புரிஞ்சுக்கலாம் ஏரியா எப்படி பார்க்குறது எதுக்காக பெரிமீட்டர் பார்ப்பாங்கன்னுட்டு அப்புறம் கொஷினில் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்தும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கிளாஸில் இன்டெகிரேட்டட் ப்ராக்டிஸோட பார்ட் 2 பார்த்துருந்தோம் 7, 8, 9, 10 இந்த 4 ப்ராப்ளத்தான சொல்யூஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது எந்த மாதிரிலாம் ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கான்செப்ட் ஈஸியாக புரியும் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கான்செப்ட் வைஸ் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குது நம்ம நோட்ஸில் எப்படி எழுதியிருக்கோன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ஓகே இந்த ஃபார்முலாவே இங்கே அப்ளை பண்ணணும் கொஷினில் இது என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்கோங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா kanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ